மாடுகள் பெரும்பாலும் படுத்துட்டு எந்திரிக்கலைன்னா உடனே எல்லோரும் நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் தட்டுப்பாடு மாடுக்கு வந்துருச்சு, மாடு மெலிவாக தானே இருக்குது, அதனால் இது கால்சியம் தட்டுப்பாடு. அதனால் வந்து நம்ம மெடிக்கலில் வந்து கால்சியம் மருந்து வாங்கி டாக்டர்கள் எந்த மாதிரி நரம்பில் ஏற்றுறாங்கங்கிற மாதிரி நம்மளும் ஏற்றிடுவோம்னு நினச்சி நிறைய பேர் முட்டாள்தனம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கால்சியம் ஏற்றுனீங்கன்னா மாடுகள் கண்டிப்பாக இறந்து போயிடும். சரியா? எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாவே போட்டு மாடு இறந்துருச்சுன்னா மாடு வந்து உடம்பு முடியாமல் இருந்ததே கால்சியம் தட்டுப்பாடால் தான் இறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு மருத்துவருங்கிற வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு 5 வருஷம் படித்து 1 வருஷம் ட்ரைனிங்கில் இருந்து அதுக்கப்புறமும் படிப்படியாக அந்த மாடுகளை என்னென்னு கற்றுக்கிட்டு அது மூலம் ப்ராப்பராக வந்து அவங்க தொழில் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தான் அடித்தாலும் உதைச்சாலும் பாலை பிடிச்சி கடித்தாலும் உடம்பு முடியாத மாடு வந்து எந்திரிக்காது. இதை கால்சியம் தட்டுப்பாடுன்னு நினைக்காதீங்க. சரியா? பெரும்பாலும் மாடுகளுக்கு காய்ச்சல் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இப்படி படுத்துட்டு எந்திரிக்காது. சரியா? இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து நீங்கள் கால்சியம் போட்டால் இறந்து போயிடும். மாடுகளுக்கு ப்ராப்பரான டாக்டரை வச்சு இதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணணும். என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பாடு முறை எடுக்கலைன்னா எண்ணெய் சொந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்ச்சல் குறையிறதுக்கான மருந்துகளை எடுத்துப்பாங்க. நம்ம எதுக்கு இந்த கோணி போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரமாக்கி போடுறோன்னு பார்த்திங்கன்னா மாடு வெயிலில் கிடக்குது, அதனால் நம்ம இந்த ஈரமான கோணியை போடுறோம். மாட்டை கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சால் மண் தரையில் கிடந்ததுன்னா மூவ் பண்ணிவிட்டு டாக்டரை கூப்பிட்டு உடனடியாக இதை பார்த்தோம்னா ஈஸியாகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கால்சியம் தட்டுப்பாடுனா இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா மடங்காது, காலோட முனியில் இருக்கக்கூடிய நகங்கள்லாம் நகராமல் இருக்கும், அதை நகட்ட முடியாது, அதான் கால்சியம் தட்டுப்பாடுன்னு நினைக்கிறீங்க. அது 100க்கு 100% வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்தனம். மாடுகளுக்கு காய்ச்சல் இருந்தாலும் படுத்துட்டு எந்திரிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். சரியா? டாக்டரை கண்டிப்பாக அணுகுங்க. மாட்டுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான காய்ச்சல். சரியா? கிட்டத்தட்ட 107 டிகிரியை தாண்டி இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா மாடை பொறுத்தவரை ஃபுட்டு சரியான முறையில் எடுக்காமல் இருக்குது இந்த ஃபீவர் வந்ததால். இது மூலம் பார்த்திங்கன்னா எங்கள் சார் மூலம் இந்த மாட்டை நல்லபடியாக பார்த்து இந்த மாடை வந்து இப்போ நிற்க வச்சிட்டோம். நல்ல சத்தான மருந்துகள் கொடுத்து இப்போ ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் 6 பல்லு கிடாரி தான். ஏன்னா இதுக்கும் இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். என்ன காரணம்னா இது வந்து கிளைமேட் வந்து அடாப்ட் ஆகாத ஒரு மாடு, அதனால தான். சரியா?